கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 121:4. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. Psalm 121:4. Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ஆபிரகாமின் மனைவியான சாராளை வேற்று நாட்டு ராஜா கூட்டிச் சென்று விட்டார். காரணம், ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னதுதான். கர்த்தர் ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டதினால் கர்த்தர் கிருபையாக அந்த ராஜாவுக்கு தரிசனத்திலே வெளிப்பட்டு சாராளை மீண்டுமாய் ஆபிரகாமுக்கு கிடைக்கச் செய்தார். ஜெபிக்கிற ஜெப வீரன் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயித்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்காக யுத்தம் செய்தார். ஈசாக்கு தியானம் பண்ணுகிற புருஷனாய் இருந்தார். தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனிதனாய் காணப்பட்டார். ஒரு முறை பெலிஸ்திய தேசத்திலே வறட்சியான காலத்திலே விதை விதைத்தார். 100 மடங்கு பலன் பெற்றார் ஈசாக்கு. பெலிஸ்தர் இவனை கண்டு ஆச்சரியப்பட்டனர். தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு சரி செய்த போது பெலிஸ்தர் அது தங்களது என்று சொன்னார்கள். ஈசாக்கு விட்டு கொடுத்தார். ஏசேக்கு சித்னாவை விட்டு கொடுத்தார். 3வதாக ரெகோபோத் என்ற துறவை தோண்டின போது பெலிஸ்தர் வாக்குவாதம் செய்யவில்லை. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் துறவை இவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார் ஈசாக்கு. யாக்கோபு ஜெபிக்கும் ஜெப வீரனாய் போராடி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டதினால் யாக்கோபு எத்தன் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஈசாக்கு வெற்றியாளன் என்ற பெயர் கிடைத்தது. இப்படியாய் நம் முன்னோர்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர்களை கண்டு அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். நம்மை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று இன்றைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமன். தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே பிரசவத்திற்காக காத்திருக்கும் மக்களுக்காக சுகப்பிரசவத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் அற்புதம் செய்வீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்திலே சுகப்பிரசவத்தை தந்து தாயையும் குழந்தையும் காப்பாற்றியிருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன். விடுகதை. நான் நிர்பாக்கியம் உள்ளவன், ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் யார்? விடை, லவோதிக்கேயா சபை. நன்றி.